உதிர்ந்த ரோமம். அது எந்த ஒரு இதெல்லாம் பேரு மட்டும் 1 1/2 முழம் பெத்த பேருன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல. தன்னுடைய தொகுதியில கூட தாண்டி வெளிய தெரியாத ஒரு மனுஷன். அதுவும் ரெட்டலையில புரட்சித் தலைவர், புரட்சித் தலைவியினால வெற்றி வாய்ப்பை பெற்ற ஒரு மனுஷன். ம். இவர் இந்த மாரி முதுகுல குத்துவார் அப்படின்னு நல்லா தெரியுங்க. ம். நீங்கலாம் பார்த்திருக்க மாட்டீங்க. நான் காலேஜ்ல படிக்கிறப்ப நான் முதல்ல ஒரு Nokia ஃபோன் வாங்குனேங்க 95ல அப்பதான் வந்திருந்தது. கிட்டத்தட்ட 2 கிலோ இருக்கும். அந்த ம். மாரி இது பட்டன் Nokia ஃபோனு. ம். அரசியல் அந்திம இறுதி பயணத்தை நோக்கி தொடங்கி இருக்கிறார். ஈமக்கிரிய காரியம் வந்து அறிவாலயத்தில் நடக்குதா? இல்ல பனையூர் பங்கு தந்தையோட அ ஆபீஸ்ல நடக்குதா? அப்படிங்கிறது தான் கேள்வி. ஒரு மனிதனுடைய கொள்கைய பாருங்க. நான் கேட்டா புரட்சித் தலைவர் காலத்துல இவர் ஒண்ணும் பெரிய லீடர்லாம் இல்லைங்க. திரு முத்துச்சாமி அவர்கள் தான் பெரிய லீடரா இருந்தாரு. இவர் ஒரு கிளைக்கழகம் அளவுல ஒரு இதா இருந்தாரு. அம்மாவால் ஏற்றம் பெற்றாரு. எடப்பாடி பழனிசாமி மேல இல்லாத ஒரு அபாண்ட குற்றச்சாட்டு குடும்பம் ஆதிக்கம் இருக்குதுன்னு சொன்னாரு. இவரோட குடும்பத்துல இவர் பண்ண அட்டூழியத்துல இவர் குடும்பமே போய் அம்மா கிட்ட புகார் சொன்னதுனால தான் அம்மா இருந்த வரைக்கும் இறுதி வரைக்கும் இவருக்கு பதவி கொடுக்காம மந்திரி பதவியில இருந்து நீக்கம் பெற்று வெளியே இருந்தாரு. இவருக்கு பதவி கொடுத்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி.